அதை வந்து நாங்கள் தனியாகவே ஜெயிச்சிருவோம். வந்து பார்த்தீங்களே வெள்ளை சட்டை ப்ரௌன் பேண்ட் எத்தனை பேர் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களே, எவனை கேட்டாலும் தாவிக்கான்னு சொல்கிறான் பார்த்தீங்களே, அப்போது நாங்கள் தான் மெஜாரிட்டி, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். 234 200 தொகுதிக்கு மேலேயும் 150 160 170 இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவ்வளோ தொகுதியும் கைப்பற்றி தளபதி தான் சிஎம்மு, தளபதி தான் வந்து பதவி வைக்க போகிறாரு அப்படின்னு ஒரு குரூப்பும், இன்னொரு குரூப்பு 3 பேருக்கும் ஈக்குவலாக சீட்டு மாறும், சீட்டு வந்து ஈக்குவலாக தான் பிரியும். அப்போ வந்து விஜய் ஒரு 30 40 50 தொகுதி ஜெயிச்சார்னா விஜய் கிட்ட தான் வந்து ஆட்சிக்காண்டி வந்து நின்று ஆகணும், அப்போ தளபதி வச்சு செய்வார் அவங்கள அப்படின்ட்டு விஜய் ஃபேன்ஸ்க்கு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் டைம். இந்த டைமில் மே 4க்கு அப்புறம் உண்மை நிலவரம் தெரிஞ்சிடும். மே 4க்கு அப்புறம் நிலவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் எவன் தோற்றவனோ அவன் ஜெயிச்சை வச்சு செய்ய போகிறான். அதை நடக்க போகுது. ஆனால் அதனால் இப்போ விஜய் ஃபேன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம டைம்டா 5 நாளோ 6 நாளோ நம்ம டைம் நம்ம வச்சு செய்வோம், இதுக்கு இஷ்ட மேனிக்கு